பணம் வந்துருச்சு அப்படின்னாலே, அடுத்து பணத்த விட ஒரு மிகப்பெரிய சொத்தா நம்மலாம் பார்க்குறது நம்மளுடைய உடல்நிலை சார். அந்த உடல்நிலை ஆரோக்கியமாவும், சீராவும் இருந்துருச்சு அப்படின்னாவே, அது முக்காவாசி சுபிக்ஷத்த குடுத்த மாதிரி. ஸோ அந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா, என்ன சிம்பிள்ஸ் கை கொடுக்கும் சார்? உடல்நிலை நல்லா இருக்கிறதுக்கு? பொதுவாகவே இப்போ நம்மளோட மெடிக்கல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, 2 பாம்பு பாம்பு அப்படியே பிணைஞ்ச பின்னி மாதிரி. பிணைஞ்ச மாதிரி இருக்கும். ம். இந்த சிம்பிளை நீங்கள் உற்று கவனிச்சிங்கனாலே தினசரி குறிப்பாக எனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறு இருக்குது, பிரச்சனை இருக்குது, எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது, எனக்கு ஒரு டிஸார்டர் இருக்குது, இல்லை உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, ஹார்ட் பிளாக் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. நீங்கள் இதை கொஞ்சம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்கள் மனசில் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம ஊரில் நிறைய கோவில் குளம் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா உள்ளே என்ன நடக்குது எக்ஸாக்ட்லி அப்படின்னா, அங்கே நிறைய சிற்பங்கள் வடித்து வச்சுருக்காங்க. எதுக்கு வேலை இல்லாமல் இவ்வளோ சிற்பம் கோயிலை சுற்றி பிளெயினாக ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படியே ஒரு செவுரு மாதிரி பூசி தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக பண்ணியிருக்கலாம்ல. எதுக்கு இத்தனை வரைபடங்கள், எதுக்கு இத்தனை சிற்பங்கள், எதுக்கு இவ்வளோ வேலைப்பாடுகள் அப்படின்னா, உங்கள் மூளையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இத்தனையும் சிம்பிள்ஸை டெய்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் பாருங்கள். சரி, நோயை வராமல் தடுக்கலாமா? இதை டெய்லி பார்க்குறது மூலமாக நோயை வராமல் தடுக்கலாமா? நிச்சயமாக உங்கள் உடம்புக்குள்ளே தினசரி ஏதோ ஒரு நோய் வளருதுன்னு வச்சுக்கிருவோம். அந்த நோயோட வளர்ச்சியை தடுக்கலாம். கல் ஈஸியாக உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கு தான் கல்லில் வடித்து வச்சுருக்காங்க. மற்ற வுட்லேயோ மற்ற விஷயத்தில் ஏன் பண்ணலை அப்படின்னா, கல்லில் வடிக்கும் போது அது அப்படியே உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா கல்லும் இந்த உடம்பு ஒன்று. கல்லுலேயும் பஞ்சபூதம் இருக்குது, இந்த உடம்புலையும் பஞ்சபூதம் இருக்குது. அப்போ இது 2 அழகாக மேட்ச் ஆகும். அதனால தான் கல்லில் வடித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கும் உள்ள. போனீங்கன்னா கண்ணை திறந்து தீபாராதனை காட்டும்போது பாருங்கள், சாமிக்கு கண்ணை அந்த அலங்காரத்தை பாருங்கள். இந்த அலங்காரங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். ஏன் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரோம் அப்படின்னா, அந்த அலங்காரமே உங்களை நிறைய விஷயத்த உங்கள் மனசில் இருக்க நிறைய கெட்ட அழுக்குகளை அடித்து வெளியில் தள்ளிடும். அந்த அலங்காரத்தை பார்த்துட்டு வரும்போதே நிறைய விஷயத்த அடித்து வெளியில் தள்ளிடும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படம், ஒரு குதிரையோட படம் போட்டிருப்பாங்க. நீங்கள் வியாபாரத்தில் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னா எங்கெல்லாம் குதிரையோட படம் இருக்கோ அதை போய் பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஊரில் நாட்டார் தெய்வங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சின்ன சின்ன கிராம தேவதைகள்லாம் இருக்காங்க இல்லையா, நீங்கள் அவங்களோட ஹெல்ப்புக்கு போய் நின்னீங்க அப்படின்னா லைஃப்பில் உங்களுக்கு எப்பயுமே சர்க்கிள் ஏற்படவே ஏற்படாது. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் குறியீடுகள் பற்றியும், அந்த குறியீடுகளை பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர், அஸ்ட்ரோநியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். பணம் வந்துருச்சு அப்படின்னாலே, அடுத்து பணத்தை விட ஒரு மிகப்பெரிய சொத்தா நம்மலாம் பார்க்குறது நம்மளுடைய உடல்நிலை சார். அந்த உடல்நிலை ஆரோக்கியமாகவும், சீராகவும் இருந்துருச்சு அப்படின்னாவே, அது முக்காவாசி சுபிக்ஷத்தை கொடுத்த மாதிரி. ஸோ அந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா, என்ன சிம்பிள்ஸ் கை கொடுக்கும் சார் உடல்நிலை நல்லா இருக்கிறதுக்கு? பொதுவாகவே இப்போ நம்மளோட மெடிக்கல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, 2 பாம்பு அப்படியே பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த சிம்பிளை நீங்கள் உற்று கவனிச்சிங்கனாலே தினசரி குறிப்பாக எனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறு இருக்குது, பிரச்சனை இருக்குது, எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது, எனக்கு ஒரு டிஸார்டர் இருக்குது, இல்லை உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, ஹார்ட் பிளாக் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. நீங்கள் இதை கொஞ்சம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்கள் மனசில் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்ணை திறந்து வச்சு அந்த சிம்பிள்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு டாக்டர் கையெழுத்து போடுற எல்லா லெட்டர் பேட்லேயும் அவங்களோட விசிட்டிங் எல்லாத்துலேயும் அது இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களை அறியாமல் உங்களை குணப்படுத்துறதுக்கு தான். நம்ம வெறும் மருந்து மாத்திரை எடுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம், இந்த சிம்பிளும் உங்களை குணப்படுத்துறதுக்கு, அந்த ஃபாஸ்ட் ரெக்கவரிக்கு இது உதவும். இது வரைக்கும் இதை பற்றி தெரியல அப்படின்னா, இனிமே நான் ஒரு இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், ஒரு நோய்க்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன்னா, இந்த நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உட்காந்த இடத்துல ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சார் ஐசியூவில் இருக்கேன், நான் எப்படி சார் பார்க்க முடியும்? இது ஐசியூவில் இருக்கவங்களுக்கு பொருந்தாது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க, நான் எந்திரிச்சு உட்காந்து என்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அந்த சிம்பிள்ஸை டெய்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் பாருங்கள். சரி, நோயை வராமல் தடுக்கலாமா? இதை டெய்லி பார்க்குறது மூலமாக நோயை வராமல் தடுக்கலாமான்னா நிச்சயமாக உங்கள் உடம்புக்குள்ளே தினசரி ஏதோ ஒரு நோய் வளருதுன்னு வச்சுக்கிருவோம். அந்த நோயோட வளர்ச்சியை தடுக்கலாம், தள்ளி போடலாம், தடுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். அது என்ன நோய் வேணாலும் இருக்கட்டும், உங்கள் நோய் உங்கள் வலியை நிச்சயமாக குறைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சார். இப்போ
நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் சார். நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிம்பிள நாங்க வந்து பார்க்குறோம். அத பார்த்து அந்த நோய் வந்து தீரணும் அப்படின்றத நீங்க யோசிக்கிறோம். நெறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணும்பொழுது, இந்த மைண்ட் டைவர்ஷன் அப்படின்றது ஆயிட்டே இருக்கும் சார். மனசு வந்து அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அத நெனச்சு அத கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும்னு நம்ம நெனைப்போம். ஆனா நம்மளுடைய மூளை வந்து அந்த 30 செகண்ட்ஸ் பார்த்த ரீல்ஸ் கிட்டயோ, இல்ல நேத்து பண்ண விஷயங்கள்லயோ, ஏதோ ஒரு சண்டையிலயோ, இல்ல நாளைக்கு என்ன சமைக்கணுன்ற சாப்பாட்லயோ, இந்த மாதிரி வந்து மனசு அலைப்பாஞ்சுட்டே இருக்கும் சார். ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணவே விடாது. இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதுக்கு கூட ஒரு சிம்பிள் ஹெல்ப் பண்ணுமா? நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். நீங்க ம். பாருங்க, நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். ம். இத பார்த்தா எனக்கு நல்லது நடந்துருங்கிற பாசிட்டிவிட்டி நம்மகிட்ட இருக்கணும். ம். அந்த பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும். அப்ப நடக்கிறதெல்லாம் நடக்கிற நல்ல விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில பேர் எது மேலயும் நம்ப மாட்டான். அவன் மேலயும் அவனுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்காது. இருக்கு. எது மேலயும் நம்பிக்கை இருக்காது. இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் மனசு ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். ம். எப்பயுமே அது ஒரு ஜம்பிங் கண்டிஷன்லயே இருக்கும். நீங்க பாருங்க, இதுக்கு தான் நம்ம நெறைய கோவில் குளங்கள் நம்ம ஊர்ல நெறைய கோவில் குளம் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ கோவிலுக்கு போறோம் அப்படின்னா, உள்ள என்ன நடக்குது எக்ஸாக்ட்லி அப்படின்னா, அங்க நெறைய சிற்பங்கள் வடிச்சு வச்சிருக்காங்க. ம். எதுக்கு வேலை இல்லாம இவ்ளோ சிற்பம் கோயில சுத்தி? பிளெயினா ஒரு ஆர்க்கிடெக்சர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ம். அப்படியே ஒரு செவுரு மாரி பூசி, தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா பண்ணியிருக்கலாம்ல. எதுக்கு இத்தன வரைபடங்கள்? எதுக்கு இத்தன சிற்பங்கள்? எதுக்கு இவ்வளோ வேலைப்பாடுகள்? அப்புட்ன்னா, உங்க மூளைய ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இத்தனையும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நேரா கீழ பார்த்த மாரியே போயிட்டு நேரா சாமிய பார்த்து திருப்பி ஓடி வந்துர்றோம். அங்க இருக்கிற சிற்பங்கள் ம். உங்க மனசுக்குள்ள நீங்க செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்புட்ன்னா, அது ஏகப்பட்ட மாற்றத்த செய்யும். ஒரு உதாரணம் பார்ப்போம். ம். இப்போ எனக்கு வந்து அங்க உள்ள நெறைய சிற்பங்கள் வடிச்சு வச்சிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு சிங்கத்தோட படம் இருக்கும். ம். இல்ல ஒரு சிங்க வாகனம் இருக்கும். ம். அந்த சிங்க வாகனத்த ஒண்ணும் இல்ல, நீங்க போன உடனே ஒரு 10, 15 நிமிஷம் உட்கார்ந்து பொறுமையா அத நல்லா உற்று கவனிச்சுக்கிட்டே இருங்க. ம். அது என்ன பண்ணும் அப்புட்ன்னா, லைஃப்ல நமக்கு 1008 பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும். பிரச்சனைய சந்திக்காத மனுஷங்களே கிடையாது. பிரச்சனை டெய்லி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு முதல்ல பிரச்சனைய எப்படி அணுகுறதுங்கிறதுக்கு ஒரு தைரியத்த குடுத்துரும். அதுக்கு தான் நமக்கு சொல்லாம அந்த இடத்துல ஒரு சிலையா அத வடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க ம். வந்து அத பார்க்கணும். ஏன் கல்லுல பண்ணியிருக்காங்கன்னா, கல்லு ஈஸியா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கு தான் கல்லுல வடிச்சு வச்சிருக்காங்க. மத்த வுட்லயோ, மத்த விஷயத்துல ஏன் பண்ணல அப்புட்ன்னா, கல்லுல வடிக்கும்போது அது அப்படியே உங்க மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா, கல்லும் இந்த உடம்பு ஒண்ணு. கல்லுலயும் பஞ்சபூதம் இருக்கு, இந்த உடம்புலயும் பஞ்சபூதம் இருக்கு. அப்ப இது 2 அழகா மேட்ச் ஆகும். அதனால தான் கல்லுல வடிச்சு வச்சிருக்காங்க. ம். இந்த மாரி நெறைய படங்கள் இருக்கும் உள்ள. நீங்க உள்ள நுழையும்போதே பார்த்தீங்க அப்புட்ன்னா, அங்க ஒரு மகாலட்சுமியோட கஜலட்சுமியோட படம் இருக்கும். அந்த யானையோட ஒரு சிம்பல் இருக்கும். ம். இதெல்லாம் எதுக்குன்னா, உங்கள உள்ள போம்போது உங்க மனசுக்குள்ள 1008 இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு மனசு இப்படி போகும், எனக்கு அப்படி போகும், எனக்கு நிக்காம மன அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கு. அலைப்பாஞ்சுட்டே இருக்கும். ம். இதெல்லாம் நேர்படுத்துறதுக்கு தான் இந்த மாரி கோவில்கள் அங்கங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ம். எதுக்குன்னா, போய் நம்ம உட்காந்து நின்னு நிதானமா அந்த உள்ள இருக்கிற அந்த குறியீடுகள உட்காந்து பார்க்கும்போது என்ன செய்யும் அப்புட்ன்னா, உள்ள இருக்க கசப்ப அடிச்சு வெளியில தள்ளிரும். ம். உள்ள போயிட்டு வெளியில வரும்போது மனசு ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணணும். எப்படி ஃபீல் பண்ணணும் அப்புட்ன்னா, இங்க உள்ள இருக்க சிற்பங்கள ரொம்ப கூர்ந்து உட்காந்து கவனிச்சு பாருங்க. முதல்ல உள்ள போயிட்டு ரொம்ப பேர் பண்ற தப்பு என்னன்னா, கண்ண மூடிட்டு உட்காந்துர்றாய்ங்க. ம். அது லேட்டர் ஸ்டேஜ். நீங்க நல்லா பாருங்க. ஒரு சித்தர்களோ, ஞானிகளோ, முனிகளோ கோயிலுக்குள்ள உட்காந்து யாருமே தியானம் பண்ண மாட்டாங்க. ம். கவனிச்சு பாருங்க. அவங்க போனாங்கன்னா, அங்க இருக்கிற சிற்பங்கள பார்க்கறதுக்கு தான் உள்ள போவாங்களே தவிர, கோவில்ல போய் உட்காந்து யாரும் தியானம் பண்ண மாட்டாங்க. நம்ம கருவறையில இருக்கிற சாமிய பார்த்தாலே கண்ண மூடிட்டு தான் சார் கும்பிடுறோம். அங்க கரெக்ட்டா தீபாராதனை காண்பிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இங்க நல்லா அவ கண்ண மூடிருவாங்க எல்லாருமே கப்சுப்னு. நீங்க போற பர்ப்பஸே இல்லன்றேன் நானு. அப்படி பண்ணக்கூடாதா சார் அப்போ? கண்டிப்பா பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, ம். இப்போ நீங்க ஒரு சித்தர்களோட படம் வரையிறோம் அப்புட்ன்னா, அந்த சித்தர்கள் வந்து அவங்க வந்து ஒரு தீபம் ஏத்துற மாரியோ, இல்ல தீபம் பக்கத்துல இருக்கிற மாரிலாம் வந்து எந்த படமும் இருக்காது. ம். காரணம் என்னன்னா, அவங்க மன ஓட்டத்துக்குள்ள அந்த சிவன வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ம். அவங்களோட பீனியல் கிளாண்ட்ல வந்து உட்காந்தாச்சுன்னு அர்த்தம். அதத்தான் நம்மளும் செய்யணும். ம். அப்ப நம்ம எப்படி செய்ய முடியும் அப்புட்ன்னா, அந்த தீபாராதனத்த நீங்க அந்த கருவறையில, அந்த இருட்டு இதுல பார்க்கும்போது தான், அந்த 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 இமேஜ் இருக்கு இல்லையா? அது ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ம். வீட்ல போய் உட்கார்ந்தோ, இல்ல வேற இடத்துல தியானம் பண்ற இடத்துல நீங்க உட்கார்ந்து கண்ண மூடுனோனே, அந்த இமேஜ் அப்படியே பளீர்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி வரும். ம். அந்த தீபம் எப்படி இருக்கோ, அது அப்படியே பளீர்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி வரணும். இல்ல உங்க பீனியல் கிளாண்ட்ல உள்ள வந்து உட்காரணும். ஸோ இங்க போய் கண்ண மூடிட்டு, அப்புறம் எப்படி நீங்க உங்களுக்கு அந்த இமேஜ் பதியும்? ஸோ அது வந்து சரியான ஒரு முறை கிடையாது. இனிமே கோயிலுக்கு போனீங்கன்னா, கண்ண திறந்து தீபாராதனை காட்டும்போது பாருங்க. சாமிக்கு அந்த அலங்காரத்த பாருங்க. இந்த அலங்காரங்கள்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சிய ஏற்படுத்தும். ஏன் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரோம் அப்புட்ன்னா, ம். அந்த அலங்காரமே உங்கள நெறைய விஷயத்த உங்க மனசுல இருக்க நெறைய கெட்ட அழுக்குகள அடிச்சு வெளில தள்ளிடும். ம்.
அந்த அலங்காரத்தை பார்த்துட்டு வரும்போதே நிறைய விஷயத்தை அடித்து வெளியில் தள்ளிடும். எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு சில தாழ்ப்புணர்ச்சி வளர்ந்துருக்கும், பொறாமை குணம் வளர்ந்துருக்கும், உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நிறையா வளர்ந்துருக்கும் இல்லையா? இந்த அலங்காரத்தை நீங்கள் நல்லா ரசித்து பார்க்கும்போது இது எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் குறைய பண்ணிடும். அதை உங்கள் கார்போஹைட்ரேட் வழியாக அடித்து வெளியில் தள்ளிடும், உங்கள் உடம்பு விட்டு வெளியேற்றிடும், உங்கள் ஸ்வெட் வழியாகவும் உங்கள் கார்போஹைட்ரேட் வழியாகவும் வெளியில் தள்ளிடும். இதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். இதை விட்டுட்டு நம்ம போய் அங்கே போய் நல்லா டைட்டாக கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த இமேஜஸை எடுத்துக்கிறதுக்காகவும் உங்கள் மூளையில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இத்தனை சிலைகள், இத்தனை சிற்பங்கள். அங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படம், ஒரு குதிரையோட படம் போட்டிருப்பாங்க. நீங்கள் வியாபாரத்தில் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னா எங்கெல்லாம் குதிரையோட படம் இருக்கோ அதை போய் பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஊரில் நாட்டார் தெய்வங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சின்ன சின்ன கிராம தேவதைகள்லாம் இருக்காங்க இல்லையா, நீங்கள் அவங்களோட ஹெல்ப்புக்கு போய் நின்னீங்க அப்படின்னா லைஃப்பில் உங்களுக்கு எப்பயுமே சர்க்கிள் ஏற்படவே ஏற்படாது. இந்த லாஸ்ட் மினிட்ல நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் ஒரு கிராம தேவதை வழிபாடு இருக்கும். நான் பெருசாக ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள், இல்லை கடைசி நிமிஷத்தில் எனக்கு ஒரு ஹெல்ப் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற அத்தனை பேரும் பாருங்கள் ஒரு கிராம தேவதை வழிபாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய லெவலில் ஜெயித்தவங்க அத்தனை பேருக்கு ஒரு கிராம தேவதை வழிபாடு இருக்கும். கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து குதிரையை வந்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலையோ சிற்பத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொன்னீங்க சார். இப்போ வந்து சித்திரை திருவிழா அப்படின்றது வந்து கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது உலகத்துக்கே பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா சார். அங்கே வந்து அந்த கள்ளழகரை வந்து அந்த குதிரையில் பார்க்கறதுக்கு மக்கள் அவ்வளோ பேர் கூடுவாங்க சார். இப்போ நான் வந்து மதுரைக்கு போய் அந்த கள்ளழகர் குதிரையில் வந்து வர்றதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா, நான் ஒரு தொழில் தொடங்குறேன், இல்லை தொழில் போய்கிட்டு இருக்கு, அது எனக்கு சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கொடுக்குமா சார்? நிச்சயமாக கொடுக்கும். ஒரு குதிரையோட இமேஜே அப்படிதான். அப்போ நான் ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறேன், என்னோட ஆஃபீஸில் அப்படி ஒரு குதிரை படம் வச்சுக்கலாமா? நான் தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் இங்கே வைக்கணுங்கிறதுக்காக தான் கோவிலில் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா கள்ளழகர் வந்து ஒரு கோச்சுக்கிட்டோ கோவத்திலேயோ அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லப்படும் பொழுது அந்த கள்ளழகர் வந்து அந்த ஒரு கோலத்தில் நம்ம பார்க்குறப்போ அது எப்படி நமக்கு பண வரவையோ இல்லை வந்து தொழிலில் விருத்தியோ கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி சில பேர் வைக்கிறாங்க இல்லையா சார்? இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான், ரைட்? எப்படி இருந்தாலும் தெய்வம் உங்களுக்கு வந்து அருளும் அனுகிரகம் தான் கொடுக்க போறாரு. அவர் என்ன கண்டிஷனில் வந்தாலும் உங்களுக்கு அருளும் அனுகிரகம் தான் கொடுக்க போறாரு. இன்னொன்று, உங்களுக்கும் வேகம் விவேகம் இதெல்லாம் வேணும் இல்லையா? கண்டிப்பாக சார். லைஃப்பில் நம்ம பாட்டு கம்முன்னு இருந்தோம்னா யாரும் பணம் சம்பாதிக்க முடியாது. நமக்கு அந்த வேகம் வேணும், யுக்தி வேணும், விவேகம் வேணும். நம்ம படித்த படிப்பை காசாக மாற்ற தெரியணும். கண்டிப்பாக சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, அதை காசாக மாற்ற தெரியாது, அதை பணமாக சம்பாதிக்க தெரியாது. இது எல்லாத்துக்கும் ஒரு வேகம் விவேகம் வேணும் இல்லையா? அதனால தான் அந்த குதிரையை பாருங்கன்னு சொன்னேன். இது குறிப்பாக நீங்கள் அவரதை எடுத்துக்கிறத விட எக்ஸாம்பிளாக உங்கள் கிராம தெய்வதைகள்கிட்ட இருக்கிற குதிரையை பாருங்க. அது வந்து வேகம் அதிகம். ஏன் வேகம் அதிகம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டீங்கனாலும் நல்ல கிராம தெய்வதை வழிபாடு பண்ணுறவங்க எல்லாரையும் பாருங்கள், எதுக்குமே போயிட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் ஹெல்ப் கைக்கு வரும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன நடந்தாலும் அசராமல் நிற்பாங்க. அதே மாதிரி இந்த கிராம தெய்வதைகளை வழிபாடு பண்ணக்கூடியவங்களுடைய அந்த தைரியம் ஒன்று இருக்குல்ல சார். நான் பார்த்த வரைக்குமே இந்த கருப்பசாமி, ஐயனார் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறவங்கலாம் அவங்க பேச்சில் என்றைக்குமே வந்து சோர்ந்து பேசினதே நான் பார்த்ததில்ல சார். ஒரு தைரியமாக ஒரு போல்டாக அப்படி தான் இருக்கும் அவங்களோட பேச்சே. 2 பேர்கிட்ட தைரியம் பயங்கரமாக இருக்கும். ஒன்று, சிவனை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும், கோவம் அதிகமாக வரும். அதே மாதிரி கிராம தெய்வதை வழிபாடு பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தைரியம், ஒரு அசால்ட்டான தைரியம் வந்து அவங்களுக்கு உண்டு. அது அசாதாரியமாக இருக்கும். அந்த தைரியம் வந்து எதையும் எதிர்த்து நிற்க முடியும். இவங்க 2 பேருக்கு தான் இந்த குணம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு அந்த குதிரையோட வடிவம் நிச்சயமாக லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவி பண்ணும். ரொம்ப நன்றி சார். நன்றிமா.